சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக என்பது குட்டி அதிமுகவா மாறிவிட்டது. நான் முன்னாடியாச்சும் மாறி வருகிறதுன்னு சொன்ன மாறிடுச்சு. ஏன் அன்வராஜா சேர்த்துக்கிறாங்க, மருத்துவ சேர்த்துக்கிறாங்க, ஓபிஎஸ் போய் சேர்த்துட்டாரு. நீங்க சொல்ற திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளை உள்ளே வச்சு அழிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னதுதான். காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் ஒழிக்கணுங்கிறது பாஜக நோக்கம். தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வச்சு செய்யறன்றது ஸ்டாலினோட நோக்கம். இப்ப கண் அசைவுகளுக்கு அசைந்து கொடுத்தவர் ஓபிஎஸ், அதை விட்டுருங்க. ஆனாலும் அவர் இதையே கூட அமித்ஷா தான் செஞ்சிருப்பாரு. அமித்ஷா சொன்னாரு திமுக தான் செய்யும் போது நான் வந்துட்டேன் அப்படின்னு அவரே ஒரு கதை சொல்றாரு. மக்கள் போராட்டத்தில் காங்கிரஸ், மக்களோடு காங்கிரஸ், ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், அவர்களுக்கான நியாயங்களுக்காக குரல் கொடுக்கிறது காங்கிரஸ் கேட்டு பார்த்திருப்பீங்களா? செய்தியில் வந்திருக்காங்களா? இல்ல. கூட்டணியில் காங்கிரஸ், பேரத்தில் காங்கிரஸ், இழுபறியில் காங்கிரஸ். எத்தனை நான் இப்ப எண்ணி சொல்லட்டுமா? 21 லட்சத்துக்கு ஜாதி கட்சி நான் சொல்லவா? 21 கட்சியில எத்தனை கட்சி சாதி கட்சினால பட்டியல் போட்டு தர முடியும்? இப்போ தேமுதிக ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. அந்த தேமுதிகங்கிற கட்சியுடைய கொள்கை என்ன? பாஜகவை தூக்கி சுமந்த கட்சி தான். நீங்க சொல்லக்கூடிய ஆன்டி பிஜேபியை பின்பற்றாத ஒரே கட்சி அந்த கூட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி வந்து தேமுதிக. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சந்திப்பார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எப்பயுமே புலிக்கு பயந்தவன் என் மேலே வந்து படுத்துக்கன்ட்டு சொல்லுவான். அதே மாதிரி கதை தானே இப்போ ஸ்டாலின் இருக்காரு. ஊரில் ஊர் பேர் தெரியாத கட்சியெல்லாம் செத்துட்டு இருக்காரு. விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க, அது ஒன்று. டிடிவி தினகரன் புள்ள பிடிக்கிறவர் யாரு? ஸ்டாலின். அப்படி இருக்கு. உண்மையிலே அவங்க பயத்தில் தான் இருக்காங்க, தோல் பயத்தில் தானே இருக்காங்க. இல்லை சார், இது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வரீங்களோ வரலையோ நான் வந்து வெற்றி அடைவேன், அதுக்கான தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கு, என் ஆட்சி முறை ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ தேமுதிக ஒரு கட்சி எடுத்துக்குவாங்க. அந்த தேமுதிகங்கிற கட்சியுடைய கொள்கை என்ன? யாருக்கு ஒண்ணுமே இல்லாதது. இப்போ தேமுதிகங்கிற கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜகவை தூக்கி சுமந்த கட்சி தான். நீங்க சொல்லக்கூடிய ஆன்டி பிஜேபியை பின்பற்றாத ஒரே கட்சி அந்த கூட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி வந்து தேமுதிக. தனி நபரா பாஜகவினுடைய கண் அசைவுகளுக்கு அசைந்து கொடுத்தவர் ஓபிஎஸ், அதை விட்டுருங்க. அவர் போய் தஞ்சம் அடைச்சிட்டாரு, அண்ணாவினுடைய தாயகத்தை சேர்ந்துட்டு இப்ப சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் இதையே கூட அமித்ஷா தான் செஞ்சிருப்பாரு. அமித்ஷா சொன்னார் திமுக தான் செய்யும் போது நான் வந்துட்டேன் அப்படின்னு அவரே ஒரு கதை சொல்றாரு. இப்ப சிக்கல் என்னன்னா, கொள்கை கூட்டணி நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இனிமேல் நீங்க உங்க வாயை திறந்து கொள்கை கூட்டணி பேசவே கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொல்லிட்டாருங்க, எனக்கும் பிஜேபிக்கும் ஒரே கொள்கை கிடையாது, இது கொள்கை கூட்டணி கிடையாது, திமுகவை தோக்கடிக்கிற நினைக்கிற யார் வேணா என் கூட வா. அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டா அது ஆன்டி திமுக. திமுக வீழ்த்தணுமா யாரா என் கூட வந்துக்கன்னு சொல்றது ஒரு அஜெண்டா. இது என்ன அஜெண்டா? அப்போ யாரா வேணாலும் நான் சேர்த்துப்பேன், யார் வந்தாலும் நான் சேர்த்துப்பேன் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுப்பாய்வை தவிர்க்க முடியாது. ஒரு பதற்றமோ ஒரு நடுக்கமோ ஒரு அச்சமோ இல்லைன்னு தடுக்க முடியாது. ஏன்னா நினைச்சு பாருங்க சார், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நபர் கட்சி ஒரு நபர் கட்சி உள்ள ஒட்டுமொத்த கூட்டம் எவ்வளவு பேர் தரமா இருக்காங்க? திமுக 21 கூட்டணி கட்சி. கார் முன்னாடி கொடி கட்டுறது கூட இடம் இருக்காது, 2 கார் வாங்கி வந்து பக்கத்துல வைக்கணும். அப்ப அந்த 21 கட்சி வச்சு நீங்க கூட்டணி சேர்றோம். 2001 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தெரியாத வரலாறு கிடையாது. கருணாநிதி ஐயா அவர்கள் ஜாதி கட்சி வச்சு கூட்டணி நடத்தினார். ஆமா, அப்போது அந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்புன்னு முரசொலி மாறன் நான் அரசு விட்டு விலகிறேன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு ஐயா கருணாநிதி அவர்களும் ஜாதி கட்சியை வச்சு கூட்டம். ஏன்னா யாருமே இல்லை, லெஃப்ட் கிஃப்ட் எல்லாம் போயிட்டாங்க, அதிமுக கூட போயிட்டாங்க, வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஐயாவுக்கு. அப்ப அதுல இருந்த ஒன்னாம் தாள் யார் தெரியுமா? ராஜகண்ணப்ப. ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் அவரு. ஆமா, இப்ப இந்த மாதிரி அப்படி பண்ணது இதே மாதிரி நீங்க பண்றவருன்னு சந்தேகம் வருது. நீங்க காங்கிரஸ் லெஃப்ட் விசிகா விட்டு தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சாதி மதங்களுக்கு உட்பட்டுதான் நிக்கிறாங்க.
மற்றபடி அங்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வலிமையாக சொல்லக்கூடிய அளவுக்கான குரல்கள் அங்கே கிடையாது. விசிகாவையும் இவங்களையும் மதிக்கிறதுக்கு இணையாக நீங்கள் அவங்களுக்கும் இடம் கொடுக்குறீங்க. 10 ஆண்டுகளமாக அவங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க விசிகா. அவங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கலாம், அதை பரிசீலிக்கலாம். என்னைக்காவச்சு வரலாற்றுல சார், நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்னைக்காவச்சு வரலாற்றில் இவ்வளவு நாள் செய்திகளில் மக்கள் போராட்டத்தில் காங்கிரஸ், மக்களோடு காங்கிரஸ், ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கான நியாயங்களுக்காக குரல் கொடுக்கிறது காங்கிரஸ் கேட்டு பார்த்திருப்பீங்களா? செய்திகள் இருக்காங்களா? இல்ல. கூட்டணியில் காங்கிரஸ், பேரத்தில் காங்கிரஸ், இழுபறியில் காங்கிரஸ். நீ கூட்டணி வச்சா என்ன, வெக்காட்டி மக்களுக்கு என்ன 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில இருந்தா என்ன, இல்லாட்டி மக்களுக்கு என்ன? ஆனா நீங்க சொல்றீங்க அதே திமுகவோடு காங்கிரஸ் இருந்தாதான் அந்த வெற்றி கனியை பறிக்க முடியும். கரெக்ட் சார், அதுதான் வரலாறு. அதை சொல்லி கரெக்டான பாயிண்ட் என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன், நன்றி. காங்கிரஸ் கட்சி இல்லாம இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்கா சார் தமிழ்நாட்டில்? இல்ல. அப்போ காங்கிரஸோட வலிமை என்னன்னு திமுகவுக்கு தெரியும். ஆனாலும் கூட பயத்தை காட்டி அவங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அலப்பறை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டா சைகை காமிச்சாரு. பாத்தீங்களா? இருக்குங்க சைகையை பாத்தீங்களா? நேற்று முதலமைச்சர் சைகையை அப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு, முடிச்சுட்டேன். அப்படின்னா அவர் சொல்ல வருது 2026 காங்கிரஸ் இல்லாமல் செய்து விடுகிறேன் தமிழகத்தில். எப்படி பாஜக முக்து பாரத்னு சொல்றாரு, காங்கிரஸ் முக்து பாரத். அப்பனா இங்க காங்கிரஸ் முக்து பாரத், அது இங்க காங்கிரஸ் முக்து தமிழ்நாடா அப்படின்னு கொண்டு வர விரும்புறாரான்னு தெரியல சார். ஏன்னா அவருடைய இது பார்த்தா அப்படிதான் தெரியல. இன்னைக்கு அது வந்து ரொம்ப வைரல் ஆனதுனால சிரிச்சிட்டு சந்தோஷமா இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆனதுனால ஒரு வீடியோ ஒரு இடத்துல பேசும்போது ஐயா சொல்லியிருக்கிறாங்க, ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க, நான் தப்பான பொருளை சொல்லலைங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை கேளுங்க, எதார்த்தமா சொல்லிக்கிறானா அந்த விளக்கத்தை ஏன் கொடுக்கிற கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா உண்மை எல்லாருக்கும் தெரியும். அது இல்ல சார், மனசுல எது இருக்குதோ அதுதான் அறியாமல் வரும், அதுதான் உண்மை. நம்ம பேசிக்கிட்டு சொல்ற அது பொய், இது அறியாமல் அவர் மனசுல வந்துடுச்சு, அதனால அது உண்மை தானே. அதனால இது என்னன்னா திமுகவோட இந்த ஒரு பதற்றத்தை காமிதான் நீங்க கேட்டீங்கன்னா விஜய் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உண்மை. இப்ப அறிவாலயம் பக்கம் நீங்க ஒரு கட்சி துண்டை போட்டுக்கோங்க, ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒன்று ஆரம்பிச்சு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு நான் இந்த தம்பி 2 கேமராமேனு ஒரு கொஞ்சம் பெரிய வேன்ல போன இறங்கணும்னு வச்சுக்கோங்க, ஏ வர வர வாங்க, ஏ சேருங்க சேருங்க, கூட்டில சேர்ந்து நான் இடம் கொடுத்துறேன். எத்தனை நான் இப்ப எண்ணி சொல்லட்டுமா? 21 லட்சத்திற்கு ஜாதி கட்சி நான் சொல்லவா? 21 கட்சியில எத்தனை கட்சி சாதி கட்சினால பட்டியல் போட்டு தர முடியும்? அவங்களோட ஏன் கூட்டி வச்சிருக்கீங்க? சரி சார், அப்படி இருக்கிறப்ப அதிமுக வர்றவங்களாம் சேர்த்துட்டு இருக்காங்க, அது ஏன் சார்? நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு சொல்லவா, இதனால பாதிக்கப்பட போறது அதிமுகவே கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு 0.01 கூட பாதிப்பு இல்லை நான் சொல்ல வரல. நான் அதிமுக முட்டு கொடுத்து பேச வரல. பாதிப்பு யாருக்கு அதிகம் கேட்டா திமுகவுக்கு. சார் ஒன்னே ஒண்ணு சார், திமுக அமைச்சர்கள் யாரா சார் இருக்காங்க? நீங்க பட்டியல் போடுங்க சார். அமைச்சர்கள் யாரா சார் இருக்காங்க? ரகுபதி யாரு சார்? சேகர் பாபு யாரு சார்? செந்தில் பாலாஜி யாரு சார்? முத்துசாமி யாரு சார்? KKS ராமச்சந்திர யாரு சார்? இவங்களாம் யாரு சார்? முக்கியமான மந்திரி ஏவா வேலு யாரு? ராஜகண்ணப்பன் யாரு? சரி சார், நீங்க இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவோட இருந்தவங்க, அதிமுகவிலேயே இருந்தவங்க, அவங்க கூட நீங்க வச்சுட்டீங்க. திமுக என்பது குட்டி அதிமுகவா மாறிவிட்டது. நான் முன்னாடியாச்சும் மாறி வருகிறதுன்னு சொன்ன மாறிடுச்சு. ஏன் அன்வர் ராஜா சேர்த்துக்கிறாங்க, மருதலதா சேர்த்துக்கிறாங்க, OPS போய் சேர்த்துட்டாரு, வைத்தியலிங்கம் போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு பருத்திமலை குடல இருந்திருக்கலாமே. எல்லாரும் வந்து நாங்கள் அதிமுகவை மீட்போம், நாங்கள் அதை காப்போம், அதை செய்வோம், திமுகவை பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு போய் அங்க சேர்ந்துருக்கிறீங்க. ஜெயலலிதாவை A1 குற்றவாளி என்று சொல்லக்கூடிய கட்சி தான் திமுக. உண்மை புயல் 2வது பக்கம் போவோம், என் கருத்துலாம் ஓரம் வைப்போம் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி தானே திமுக. அதை ஏற்கிறாரா மறுக்கிறாரா OPS? குட்டியோண்டு இடத்துல இருந்த ஐயா OPS அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அடையாளப்படுத்தி MLA-வாக்கி, கழக செயலராக மாற்றி, அப்புறம் பொருளாளராக மாற்றி, நிதியமைச்சராக்கி, முதலமைச்சரா 3 முறை உட்கார வச்சு அழகு பார்த்தா அதிமுக விட்டுவிட்டு திமுகவுக்கு போறீங்களே, உங்களுக்கு என்ன அவ்வளவு பதவி வெறியான்னு நான் கேட்கல, தொண்டன் கேட்கிறான் சார். அவர் லாஸ்ட்ல நிராதிபானிய நிந்தப்ப
எப்படியாவது என்ன சேர்த்துக்குங்கன்னு சேர்த்தாரு கேட்டாருல்ல. அதுல ஆனா எடப்பாடி கொஞ்சம் இல்ல நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கலாம். ஒரு இடத்துல ஓபிஎஸ் சொன்னார்ல, நான் எதுவுமே நிபந்தனை இல்லைன்னு சொன்னார்ல, வந்திருக்கலாம். அதுல எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு, அல்லது ஒரு மாற்று கருத்து உண்டு. வருத்தம்னா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, ஒரு மாற்று கருத்து உண்டு. எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வு பண்ணிருக்கலாம். நம்ம அதை சொல்லும்போது அவர் ஏற்கனவே வெளியில இருந்து திமுக தான் வேலை பார்த்தாரு, உள்ள வந்து அந்த வேலை தான் பார்ப்பாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய ரெக்கார்ட் ஷீட் அப்படி இருக்குது. ரைட், விடுங்க. இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களோ அல்லது மற்ற கட்சி நபர்களையோ திமுகவில் சேர்ப்பதால் திமுகவில் ஏற்கனவே பழந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, உங்களுக்கு போஸ்ட் ஓட்டிருப்பான்ல, உங்களுக்காக போய் வீடு வீடா ஓட்டு கேட்டிருப்பான்ல, உங்களுக்காக துண்டறிக்கை கொடுத்துருப்பான்ல, உங்களுக்காக வெயிலையும் மழையிலையும் பாராமல் நின்றுப்பான்ல, மேடு படத்துல ஓடி இருப்பான்ல, கூட்டணிக்கு கூட்டம் சேர்த்திருப்பான்ல, மாநாடுக்கு பந்தல் போட்டிருப்பான்ல, அவனை யார் சரி கொடுக்கறது? அவனை யார் மதிக்கிறது? அவங்ககிட்ட காசு இல்லை சார், காசு இல்லை சார். அப்பனா இந்த கட்சி வந்து இந்த திமுகவுக்கு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கல் விவகாரத்தை கூட, அடர்த்தியை கூட இனி வரும் காலங்களில் அது டைல்யூட் ஆகி போயிடும். ஆனா நீங்க சொல்றீங்க இப்படின்ட்டு, ஆனால் அதிமுக, அதாவது எம்ஜிஆர் தவிர ஜெயலலிதா பிறகு சேர்ந்தவங்கலாம் அந்தந்த மாவட்டத்தில் பெரிய இதுவாக இருக்க. KKSR விருதுநகர் மாவட்டத்தில் இருக்காரு, வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறாரு, சேகர் பாபு வட சென்னையில் இதுவாக இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி பாருங்க இப்போ கோயம்புத்தூர். இது பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சு, அதாவது அதிமுக வந்தவங்களை வச்சு அவங்க அதிமுக கண்ணை குத்துறாரு இல்லை. ஸ்டாலின் எவ்வளோ பெரிய இது பாருங்களா, கருணாநிதி செஞ்சார், இப்போ இதுவும் செய்கிறாரு இல்லை சார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால 2000 ஓட்டு வாங்கிடுவீங்களா சார்? செஞ்ச 2000 ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? 2026 தேர்தலில் ஒட்டி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இவர்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கலாம் சார். காங்கிரஸுக்கு திமுக தேவைங்கிறத விட திமுகவுக்கு தான் சார் காங்கிரஸ் தேவை இன்னைக்கு. ஆமா, காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் திமுகவால் முழுமையான தொகுதியில் வெல்ல முடியுமான்னு தெரியாது. 118ங்கிற நம்பரே வருமானு தெரியாது சார் காங்கிரஸ் இல்லைன்னா. 118. ஆமா, ஏன்னா நீங்க காங்கிரஸுக்கு கம்மியான ஓட் பர்சன்ட் இருந்தாலுமே கூட கிரவுண்ட் லெவல்ல அவங்க சேரும் போது தான் ஓட் கன்வர்ஷன் நடக்கும். இல்ல, ஒரு பிம்பம் ஒன்று உருவாகும். அவங்க அந்த பிம்பத்தை உருவாக்குவது உங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது. அந்த கட்சி இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணாங்க, நீங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கூறு இல்லை, அதனால என்ன பண்ணாங்க, வேற வழியெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சேருதா சேரல பத்தின கவலையே கிடையாது. ஆனால் திமுக பண்ண நெரேட்டிவ்ல காங்கிரஸ் விழுந்து விட்டது, அசால்ட்டாக டவுன் ஆகிட்டாங்கல்ல, பேச முடியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ராகுல் காந்திக்கு இதில் உடன்பாடு இல்லை, அவருடைய மனசு மகிழ்ச்சியாக இல்லை. நேற்றைக்கு இரவு ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டியிலேயே கிரீஷ் சோடங்கல் சொல்லியிருக்கிறாரு, வி ஆர் டிஸாட்டிஸ்ஃபைடு பேசியிருக்காரு. அப்போது அவங்க ஒரு நிர்பந்தத்தில், ஒரு அழுத்தத்தில், இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கட்சியை உடைச்சிடணும்னு ஒரு பயத்தை கொடுத்ததுனால வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துல அதான் கதை, விசிகால அதான் கதை. விசிகால 2-3 பேர் இருக்காங்க, அவங்க திமுக மாதிரியே பேசுவாங்க. ஆமா, இவர் விசிகாவா திமுகவா எது கூப்பிட்டு தெரியலன்ற மாதிரி குழம்பிடுவீங்க. ஆமா, விசிகாவும் உடைக்க பார்த்தாங்க. அப்போ அதனால வந்து விசிகா வேற வழி இல்லை, ஒன்னாதான் இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுடைய மன ரீதியிலான வருத்தம் என்னங்கிறது அவர் அறிந்தவர்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளை உள்ளே வச்சு அழிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னதுதான், காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் ஒழிக்கணுங்கிறது பாஜக நோக்கம், தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வச்சு செய்யறன்றது ஸ்டாலினோட நோக்கம். இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2017 உருவான அந்த அலைன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போனா அந்த கட்சிகளை அழிக்கிற மாதிரி தானே. அவங்க பெருசாக எந்த ஒரு போராட்டம் இல்லை, எதுவும் இல்லை. விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்போனா என்ன சார், அதுவும் அப்படி தானே. நீங்கள் நாங்குநேரிலாம் நடக்கிற சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. 9 பேரை வெட்டி போட்டிருக்கான் சார், 9 பேரை. அதில் 4 பேர் செத்து போயிட்டாங்க நியூஸ் வருது. எனக்கு சப்ஜெக்ட் கரெக்ஷனாக இருக்கலாம். சாதி ரீதியிலாக நடக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான தென் மாவட்டங்களில் வரக்கூடிய வன்முறை போக்கினை தடுத்து நிற்பாட்டிட இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒன்றும் இல்லை. ஆணவ படுகொலை அதிகமான நடந்து, அப்ப இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டு சாதிய படுகொலைகளையும் தடுக்க முடியாத ஆட்சி எப்படி எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்க முடியும்? எப்படி சமூக நீதி ஆட்சியாக இருக்க முடியும்? எப்படி திராவிட மாடலா இருக்க முடியும்? சரி சார், இவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா எதிர்கட்சியான எடப்பாடி அவர்கள் ஏன் சரியாக பயன்படுத்தவில்லை?
நான் கட்சி இருந்தா போதும். நியாயமான கேள்வி. இல்ல நீங்க இல்ல, நான் முதல்வரா- ஒரு நிமிஷம், நீங்க கேட்கிற கேள்வி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரான கேள்வி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இஷ்யூஸை இன்னும் வீரியமா பயன்படுத்தி இருக்கணும். அதை அவர் பயன்படுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையா நம்ம வைக்கணும். எதிர்க்கட்சிகளுடைய வலிமையற்ற தன்மை தான் திமுகவோட இந்த ஆக்டபஸ்காரங்களாக வளர்ந்ததுக்கு காரணம். எதிர்க்கட்சிகள் ஒரு ஜனநாயகத்துல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் எதிர்க்கட்சி வலிமையா இருந்தா மட்டும்தான் ஜனநாயகம் ஆரோக்கியமானதா இருக்கும். நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல பாருங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். இல்ல, அதுவும் எடப்பாடி ஆட்சி 3 இன்சிடென்ட் தான். எது? ஸ்டெர்லைட்டு, துப்பாக்கி, சிஏஏ பிரச்சனை வந்துச்சு, அப்புறமா பொள்ளாச்சி, சாத்தாங்குளம், இது 3 வச்சுதான். ஆமா, இப்பயும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு சார். நீங்க நல்லா ஒரு பாயிண்ட் வந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஸ்டெர்லைட் படுகொலைக்காக தான் ஆட்சி இழந்தாங்கன்னு வைப்போம், வெயிட் பண்ணுங்க. அன்றைக்கு அருணாதாசன் தலைமையில் ஒரு கமிட்டியை எடப்பாடி பழனிசாமி போட்டாரு. எப்ப அறிக்கை சமர்ப்பிச்சாங்க? இவங்க ஸ்டாலின் ஆட்சி காலத்துல சமர்ப்பிச்சாங்கல்ல. நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? ஒன்னும் இல்ல. அப்ப எங்க நீங்க போச்சீங்க? அது ஏன் எதிர்க்கட்சி யாரும் பேசாம அமைதியா இருந்துச்சு? அல்லது எதிர்க்கட்சி ஊடகங்கள் ஏன் பேசாம அமைதியா இருக்குது? இவங்க பேசாதத, இவங்க பண்ணாதத விட்டதன் காரணமாக திமுக அது யூஸ்ஃபுல்லா மாறி போச்சு. ஆமா, நான் பண்ணுவேன், பண்ணாம போவேன், யாரையா நீ கேட்க சார்? அது அப்படின்ற அளவுக்கு திமுக போனதுனால இவங்க விட்டுட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், ஒண்ணு சொல்றேன், மக்கள் கூர்மையா கவனிக்கலாம். மக்கள் முட்டாள் அல்ல. ஆனா அப்படிதானே திமுக நினைச்சு, குறிப்பாக ஸ்டாலின் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. தமிழக மக்கள் முட்டாள்கள், அப்படி ஒரு எதிர்கட்சியான அதிமுக ஆட்சிக்கே வர முடியாது, திமுக தான் வருதுன்ற ஒரு இது கற்பனை உலகத்தை உருவாக்கி வச்சிருக்காருல்ல தமிழ்நாட்டுல. செட் பண்ணிட்டாரா ஸ்டாலின்? செட் பண்ணிட்டாரு தான், உண்மைதான். ஆனா கிரவுண்ட் அப்படி இருக்கான்னு நீங்க இன்னைய கேட்கணும்ல. கிரவுண்ட்ல அப்படி இருக்கான்னு கேட்கணும்ல. கிரவுண்ட்ல காங்கிரஸ் கட்சியின் தலைமை திமுக ஆதரிக்கும். காங்கிரஸ் தொண்டன் ஆதரிக்கிறானா? இல்ல. விசிகாவின் தலைமை திமுக ஆதரிக்கும். விசிகா தொண்டன் ஆதரிக்கிறானா? இல்ல. அப்போ ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை என்ன? அவன் தான் ஓட்டை வாங்கி கொடுக்க போறான், அவன் தான் கன்வெர்ட் பண்ண போறான், அவன் தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறான், அவன் தான் திண்ணை பிரச்சாரம் பண்ண போறான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாருடைய நோக்கமும் யாரை வீழ்த்தணும்? திமுக வீழ்த்தணும். ஆனா அந்த திமுகவை உண்மையிலே கலைஞர் ஆட்சிகள் கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை. லா அண்ட் ஆர்டர்ல கரப்ஷன் அவ்வளவு இருக்கு. இப்ப ஏன் ஒரு 2 மாசமா நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம், நேரு சார் கரப்ஷன் கேஸ், அப்பயும் வாய்மூடி மௌனமா இருக்காங்கல்ல. அப்புறமா இந்த எது திருநெல்வேலி இந்த படுகொலை, அது என்ன சார்? இதெல்லாம் இவங்க தானே சார்? டிஎன்பிசி என்ன சார் ஒரு முக்கியமானது? எவ்வளவு பெரிய அது இளைஞர்களுடைய வாழ்க்கை. இது இளைஞர்களுடைய இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்தாத ஒரு காரியம். அது கனவு கோட்டையை தகர்த்த விஷயம் சார். அது பல பேரோட கனவு சார். அதை இவங்க இவ்வளவு லெத்தர்ச்சுக்கா டீல் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு மோசடித்தனமா டீல் பண்ணிருக்கிறாங்கன்றத எதிர்க்கட்சிகள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாவா? அது நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்க உங்களுக்கு தெரியும். சொல்றேன், அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எப்படி படிப்பீங்கன்னு. அதாவது எவ்வளவு வலி நிறைந்து, எவ்வளவு காலகட்டத்துக்கு நெருக்கடியில ஒருத்தனும் பசியை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, மண்ணை விட்டு, இன்பத்தை விட்டு, காதலியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு அறை எடுத்து படிச்சு எக்ஸாம் எழுத போனா போயா தப்பாச்சுன்னா எவ்வளவு காண்டாகும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், நீங்க அரசியல்வாதி. என்ன தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தது இல்லையே சார்? 2003 2026 ஒண்ணு 2 முறை நடந்தது கன்செக்யூட்டிவா. வேற எந்த ஆட்சியிலும் நடக்காத ஒரு மாபெரும் பிழை, டிசாஸ்டர் மாதிரி டிஎன்பிஎஸ்சி. அப்பனா ஏன் பண்ணீங்க? ஏன்னா எதிர்கட்சிகளால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியல போதுமான அளவுக்கு, ஊடகங்களும் பேசல. அப்படி விட்டுருங்க சார். எதிர்கட்சியான எடப்பாடி இது 4 விஷயத்த, அதுவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இது எவ்வளவு பூஸ்ட் ஆக்கி இருக்கணும் நீங்களே சொல்லுங்க. அந்த இளம்பெண் அவர் யார்? திமுக காரர் சார். இப்ப என்ன பிரச்சனைனா, அதே நேரு யார்? 1020 கோடி. அவர் யார்? அவர் திமுக மிகப்பெரிய இது சார். இப்போ பாருங்க சார், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு 2 வயது பெண் குழந்தை ஒரு திமுகவோட இளைஞரணி நிர்வாகி ஒருத்தன் வன்கொடுமை பண்ணியிருக்கான். முந்தா நேத்து நான் பார்த்தேன், ஃபிளைட்ல வரும்போது விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறான் ஒரு திமுக கவுன்சிலரு.
இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான அத்துமுறைகள் நடக்கிறது வெளியில வருது அப்படின்னும் போது இதுவே திமுக ஆட்சி காலகட்டமா இருந்து அவங்களும் அதிமுக வந்தா சதைச்சிருப்பாங்க, சதைச்சிருப்பாங்க. இல்ல வெளியே வர தலை காட்ட முடியாத மாதிரி செஞ்சிருப்பாங்க சார். ஒரு அதிமுக காரனும் அதுல இருக்க கட்சிக்காரங்க தலைவர்கள் யாருமே வெளியே வந்திருக்க முடியாது சார். ஆனா எதிர்கட்சி அதுதான் சார். அதான் சார், நம்ம என் கருத்து ஒண்ணுதான். எதிர்கட்சிகள் பேசியிருக்கு, பேசல, விவாதம் பண்ணன்றதை தாண்டி இன்னைக்கு என்னுடைய மனநிலைங்கிறது மக்களை நான் கூர்மையா பார்க்கறேன். மக்கள் ஒரு புரிதலுக்கு வந்திருப்பான். மக்கள் எது சரி எது தப்புன்னு தெரியும், யார் புதுசு யார் பழசுன்னு தெரியும், யார் சொல்றது சாத்தியம் யார் சாத்தியம் இல்லைன்னு தெரியும், யாரு இன்னைக்கு நமக்கு தேவைங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படி முடிவு பண்ணி அப்படி சிந்திச்சு அவங்க யாரை தேர்வு பண்ணட்டும். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், டிவிக்கு யாரோட. எனக்கு என்னன்னா மக்கள் பாடம் புகட்டுவார்கள் நான் நம்புறேன். அப்படியா சார்? அப்படி நான் நம்புறேன். சரி, இன்னொன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் திமுக தொடர்ந்த ஆட்சி அமைத்தது இல்லை. வரலாறு அப்படிதான் இருக்கு. தமிழக வரலாறு திமுகவுக்கு ஆதரவானதாக இல்லை. ஆனா அதனாலதான் இப்படி எல்லாம் மொத்த பேரையும் சேர்த்துக்கிறாரு, இலவசங்களை எடுத்து சார். நான் சொல்றேன்னா அது தேர்தல் காலத்துல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் சார். இலவசம் இதே மாதிரி யாரும் கொடுத்தது இல்லை சார். எந்த ஒரு ஆட்சியிலும் ஏதோ ஒரு திட்டம் ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு சார். அப்படின்னா அது வெற்றி தானே அவங்களுக்கு. அதாவது அவங்க பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா விமர்சனங்கள் இருக்கு. ஆனா பண்ண விடாம சொல்ல முடியாது, அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கவுண்டர் பண்றதுக்கு நீ என்ன பண்ற? இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாரு சார். கரெக்ட். ஜெகன் இல்லாத வீடே கிடையாது. எங்க அண்ணா விஜய் சொல்றாருல்ல, விஜய் இல்லாத வீடே இல்லைன்னு. ஜெகன் இல்லாத வீடு கிடையாது. அண்ணா உயிரை கொடுத்தாங்க. ஆமா, அந்த ஜெகன்மோகன் ரெட்டிய மண்ணை கவ வச்சுதான் இல்லையா ஆந்திரா எதிர்கட்சி. இதுவும் படிப்பறிவில் கம்மியான மாநிலம் அது. அவங்க பண்றாங்க. அப்போ ஆனா தமிழகத்துல அது மாதிரி பண்ணுவாங்களா தெரியாது சார். நம்ம இலவசத்தை பார்த்து மயங்கி போனவங்க தானே சார். மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சார். எனக்கு மக்கள் மேல நான் திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும், நாம் தமிழர் ஜெயிக்கும்னு பேச வரல. ஆனா நான் மக்களை குறைச்சு மதிப்பிடல. மக்கள் புத்திசாலின்னு நான் நம்புறேன். அவங்க தெளிவா ஓட்டு போடுவாங்க. உண்மையிலே நம்புறீங்க சார்? நம்புறேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு திட்டம் போயிருக்கு. அதனால தானே நாங்க உன்னங்கட்டா 1971 கருணாநிதி அவர்கள் 181 தொகுதிகள் வின் பண்ணாரு. இந்த வாட்டி நாங்க 200 தொகுதி. எந்த தைரியத்தில் சொல்றாரு சார்? அவருடைய ஸ்கீம் போய் சேர்ந்திருக்கிறதுனால அதனால தான் வலுவாக வைக்க முடியாது கருத்தை. எல்லாருமே சொல்லுவாங்க சார். எடப்பாடி படைச்சு 210 ஜெயிப்புன்னு சொல்றாரு. இங்க சார் அவங்க சொல்றாங்களா எப்படி சொல்றாங்கன்னு நீங்க நம்ம அதுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம். கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? கிரவுண்டில் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தனிப்பட்ட பிரச்சனை சமூக பிரச்சனைன்னு கலந்து இருக்குது. அந்த பிரச்சனைகளை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அதிகமாக இருப்பது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நெருப்பு நீரு பூத்த நெருப்பு அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்றீங்க. உண்மையிலே தமிழக மக்கள் அறிவாளிகள், உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள், யாரு எதை செய்யணும் என்று தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய நினைக்கிறீங்களா? அப்படிதான் சார் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த நெருபூத்த நெருப்பு அப்படிங்கிறது என்னவா ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா. அப்பனா இவ்வளவு கட்டமைக்கிறது வாவான்ட்டு மற்ற பேர் ஊர் பேர் தெரியாத ஒரு ஓட்டு நீங்க தானே சொல்ற ஒரு ஓட்டு எந்த இது லெட்டர் பேட் கட்சியெல்லாம் சேர்ந்திருக்கு. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார், எடப்பாடி அவர்கள் வெற்றி இதுல இருக்கிறாரா? இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை எனக்கு தெரியாது. அவர் யாரு வேணா வாங்க, ஏன்னா யாருமே சேர்க்க மாட்டேங்க, சசிகலாவே சேர்க்க மாட்டேன்றாருல்ல. இருங்க சார். அவர் என்னன்னா நான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு தோல்வி, அது தோல்வி வருவதற்கான சாதகம் நிறைய இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். இவர் நாங்க வெற்றி அடைவோன்ற நம்பிக்கையில இருக்கிறார். இவர் இருக்கிறது நம்பிக்கை, இவர் அதீத நம்பிக்கையா இருக்கு எனக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கட்டமைக்கிறாரா? அத நல்லா நெரேட்டிவ் செட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் நம்ப தலைமை, என் தலைமை ஏத்துக்கிட்டு திமுக தோக்கடிக்க கூட வருதுன்னா வா, அவர்னா போயிட்டு இல்ல தொகுதியை பிரச்சாரம் செய்வதனால அது உணர்ந்திருப்பாரா? அதனால அந்த பல்ஸ் பார்த்திருப்பாரா? இருக்கு சார். சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் டு MK ஸ்டாலின் சார். ரெண்டு பேருக்குமே அவ்வளவு பழுத்த அனுபவம் இருக்குது.
அவ்வளவு தீவிரமான அரசியல்வாதிகள், 2 பேரும் கிரவுண்ட் ரூட் லெவல்ல இருந்து மேல வந்தவங்க 2 பேரும். ஆனா கோச்சை மதிப்பிடக்கூடாது 2 ஆனா பேரும். இவங்க வரவர்களும் அணைச்சிக்கிறாரு சார். ஆனா அந்த அரவணைப்பு எடப்பாடி இல்ல. அவர் ஒண்ணு தான் என்கிட்ட கட்சி இருக்கு மட்டும் அவர் அந்த முதல்வரான அந்த ஆசையோ எதுவோ எந்த மோட்டிவிட்டி இல்லாம இருந்துன்னு காட்டுறாரு. ஸ்ட்ரக்சர் வேற சார். அதிமுகல வெள்ள வண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர், ஒரு வெள்ள வண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் அதிமுகல ஒரு நின்று வட்ட செயலராக இருந்து மாவட்ட செயலராக மாறி அப்புறம் முக்கியமான ஒரு பொறுப்புக்கு அப்புறம் எம்எல்ஏவாகி அப்புறம் எம்பி ஆகி அப்புறமா மந்திரி ஆகி அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. இது மாதிரி திமுக ஒருத்தர் காட்டுங்க, யாரும் முடியாது சார். அப்புறம் அதாவது அப்ப எதுக்கு ஒப்பிடுறீங்கன்ற, அது ஒப்பிட தவறானது. அப்படி இல்லை, முதலமைச்சராக நான் அல்ல, நாளைக்கு வேலுமணி வர முடியும், கட்சியில பொதுச்செயலரா நான் இல்ல, நாளைக்கு தங்கமணி வர முடியும், சிவிஎஸ் வர முடியும்னு சொல்றாருல்ல. யாரு? எடப்பாடி சொல்றாரு. அத மாதிரி ஸ்டாலின் சொல்லுங்க. முடியாது சார். அது எல்லாருக்குமே தமிழக ஜனங்களுக்கே தெரியும் சார். கோபாலபுரம் தவிர யாரும் அந்த முதல்வர் பதவி திமுகவின் தலைவர் பதவியில் யாருமே அமர முடியாது. அப்புறம் எது சார் ஒப்பீடு? அப்புறம் எதுக்கு ஒப்பீடு? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் யாரும் அரவணைக்க மாட்டேங்கிறாருன்னா அது அவர் கட்சி, அவர் எடுக்கிற முடிவு சார். இங்க அரவணைக்கிறாருன்னா இது குடும்ப கட்சியா மாறிடுச்சு சார். அப்ப சார் பண்ண முடியும். அது வேற களம், இது வேற களம். அதான் என் கருத்து. ஓ, நீங்க சொல்றீங்க நீங்க 2026 முடிவு வேற வாட்டி தான் இருக்கும், தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். முடிவு எப்படி வேணா இருக்கலாம், மக்கள் தெளிவா இருக்காங்க. நன்றி சார். Super Sarvana Stores.